எப்படி தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார், சிறையிருப்பு திருப்பப்படும் போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பது நம்மோடு கூட இடைபடுவாராக. எப்படி தேவன் சிறையிருப்பை திருப்புகிறாராம்? 85வது சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 85:1. கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம், கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். சிறையிருப்பு மாறணும்னா தேவ பிரியம் வேணும், பிரியம் வைக்கணும். தேவன் பிரியம் வைக்கிறார். அப்ப எப்பொழுது தேவன் பிரியம் வைக்கல அப்படின்னா சங்கீதத்திலும் எபிரேயரிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இருதய கடினம் தேவனுக்கு கோபத்தை கொடுக்குது. உடனே தேவன் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் எந்த பிள்ளைகள்? கோபாக்கினையின் பிள்ளைகள் என்றும். அது மாத்திரமல்ல, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் எப்படி ஆணையிட்டார்? கோபத்திலே ஆணையிட்டேன், கோபத்தில். தேவன் என் சிறையிருப்பை மாற்றணும்னா கர்த்தர் என் மேல் பிரிய வைக்கணும். கர்த்தர் நேசிக்கிற, அவருடைய நேசம் மாறாதது. ஆனால் அந்த பிரியம் என்மேல், அதை நான் அனுபவிக்க கூடாதபடிக்கு என்னுடைய இருதய கடினம், என்னுடைய செயல்கள் மனசு வைக்கலையே, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கலையே. எவ்வளவு பெரிய சிறையிருப்பு தெரியுமா? அதுதான் பாபிலோனின் சிறையிருப்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அதன் பிறகு தானியேல் போன்றவர்கள் எழும்பி தேவ சமூகத்தில் போராடினது நிமித்தமாக, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் பெரிய தரியு நாட்களிலே பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த சிறையிருப்பில் அகப்பட்டா அதுக்கப்புறம் ரொம்ப கடினம். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். தேவன் பிரியம் வைக்கணும், தேவன் பிரியம் வைக்கணும். எப்ராஹிம் தன் இளவயதின், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்று தன் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறதை, அவன் சொல்லுகிறதை நிச்சயமாக கேட்டேன். எவன் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்ந்து மனம் வருந்தி தேவனிடத்தில், ஐயோ ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேனே என்று சொல்லுகிறானோ, வெரி நெக்ஸ்ட் வெர்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா. எனக்கு தேவன் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறார். நான் இன்னும் என் இருதயத்தை கடினப்படுத்தி தள்ளி தள்ளி போவேன் என்றால் சிறையிருப்பின் கட்டுகள் பெருகதான் செய்யுமே தவிர குறையாது. நீ கர்த்தரிடத்துல திரும்ப. இன்னைக்கு கர்த்தர் இந்த செயலை செய்ய போகிறார். கோபம் விலகுது, பிரியம் உண்டாகுது. கோபம் விலகுது, பிரியம் உண்டாகுது.